நல்லா கையை தட்டி அந்த பரலோக தகப்பனுக்கு ஆமே நம்மை சேர்க்க வருகிற அந்த ராஜாவுக்கு, மறுபடி வருகிற அந்த ராஜாவுக்கு நல்லா கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட்டும். இந்த திருக்கோவில் பட்டணத்திலே ஆவிக்குரிய பள்ளங்கள், ஆமே உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பள்ளங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பட்டும், நிரம்பட்டும். கரடானவர்கள் நடக்க முடியாத பாதைகளிலே கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினாலே வல்லமையினாலே வழி நடத்தட்டும். எல்லா துதிய பார்க்கலாம், எல்லா துதிய, எல்லா துதிய காலை வேளையில எல்லா துதிய, எல்லாரோடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம், எல்லாரோடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லா பள்ளங்களும் நிரம்பட்டும். ஒரு குடும்பத்திலே கரடு முரடுகளாய் கிடக்கிற சிலதை இந்த காலை வேளையிலே கர்த்தர் சரி பண்ணுகிறார், தேவன் சரி பண்ணுகிறார். அவருடைய அனாயிட்டி, அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு உன் குடும்பத்தின் மேலே இறங்கி வருகிறது. ஓ ஷாலாதியா, உன் இருதயத்துக்குள்ளே கரடு முரடாய் இருக்கிற சிலதை கர்த்தர் மாற்றுகிறார், சில பாவ கட்டுகளை மாற்றுகிறார், சத்துடைய வல்லமைகளை மாற்றுகிறார், சாத்தானுடைய கிரியைகளை கர்த்தர் அகற்றி போடுகிறார். ஓ ஷாலாதியே இவளதனே கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே பள்ளமாய் காணப்படுகிறது கரடு முரடுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சரியாகட்டும், சரி செய்யப்படட்டும், சரி செய்யப்படட்டும். துதிங்க துதிங்க, சரி செய்யப்படட்டும், சரி செய்யப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சரி செய்யப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை இறங்கட்டும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓ கலாமா கனா ஷகரேகே. சில பள்ளங்களை கர்த்தர் நேராக்குகிறார். ஒரு குடும்பத்தில் இருக்க சில காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையிலே மாற்ற முடியாத எந்த காரியத்தையும் அதிகாலை ஜெபத்திலே கர்த்தர் மாற்றுகிறார். கேளுங்க கேளுங்க. இயேசுவே, பள்ளங்கள் நேராகட்டும், கரடு முரடுகள் மாறட்டும், கரடு முரடுகள் மாறட்டும், பள்ளங்கள் நேராகட்டும். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அவன் கேளுங்க, இயேசுவே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில ஊற்றுங்கப்பா, என் மேல உம்முடைய கிருபையை ஊற்றுங்க. இந்த ஜெபம் முடித்து நீங்க போகும்போது உங்க மேல தண்ணியை எடுத்து ஊத்துனா எப்படி இருக்குமோ, நீங்க நடந்து போகும்போது உங்க வீடுகளில எப்படி அந்த தண்ணி நம்ம மேல தண்ணியை ஊத்துறோம்னா அது நம்ம வஸ்திரத்துல நம்ம தலை முதல் அது பாஞ்சிட்டே இருக்கும் பாருங்க, சொட்டு சொட்டாய் விழட்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். உங்கள் மேல் அப்படிப்பட்ட கிருபை, ஆமென். ஒரு அக்னியை உங்கள் மேல கர்த்தர் ஊற்றுவாராக, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக, ஒரு வல்லமை கர்த்தர் உங்கள் மேல ஊற்றுவாராக, அவருடைய கிருபையை கர்த்தர் ஊற்றுவாராக. ஆமென். இந்த காலை வேளையில ஊற்றுவாராக. அல்லேலூயா. சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக நம்முடைய நோக்கம் தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆமென், அல்லேலூயா. தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகணும். அதற்காகத்தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இவ்வளவு தூரம் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எல்லாரையும் கூட சொல்லுங்க, இந்த திருக்கோயில் பட்டணத்துல இந்த மாற்றம் உண்டாகட்டும், எங்கள் தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நீங்க இருக்கிற இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இருக்கிற பகுதியில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். சொல்லுங்க, இந்த காலை வேளையில நான் விழித்தது வீணாய் போயிடக்கூடாது. உங்கள் பகுதிக்காக ஜெபிங்க பார்க்கலாம். நான் இருக்கிற இந்த ஊர்ல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே இயேசுவே, எத்தனை ஜனங்கள் இன்னும் மனந்திரமாம இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்களுமே அறியாம இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை ஊழியக்காரியாய் வைத்திருக்கிறார், ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறாரு. இந்த காலை வேளை நீ ஜெபிக்க வேண்டாமா? நீ இருக்கிற பட்டணத்துக்காக ஜெபிக்க வேண்டாமா? ஒரு விசை கண்ணீரோட ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, என் தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும், என் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படட்டும், என் மூலம் அநேகர் இயேசுவை அறியட்டும். ஜெபிங்க இந்த காலை வேளையில, எல்லாம் கருத்தா ஜெபிங்க. கொஞ்ச நேரத்தை கொடுக்கிறேன், கொஞ்ச நேரத்தை கொடுக்கிறேன். ஜெபிங்க. நீங்கள் இருக்கிற பகுதிக்காக ஜெபிங்க, அந்த பகுதியினுடைய காரியத்துக்காக ஜெபிங்க. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். உங்க ஊழியர்களுக்காக ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆமென். கர்த்தர் விரும்புறாரு, கர்த்தர் விரும்புறாரு. ஓ ஷாதாலாமானா கபாவுடா, கர்த்தர் விரும்புறாரு, விரும்புறாரு. ஜெபிங்க.
ஓ, நாங்க ஜெபிக்கிறது திருக்கோயில் பட்டணத்துக்காக. ஆமென். ஜெபிங்க. உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். அமைதியா இருக்காதீங்க. வாய்களை திறந்து கொஞ்சம் ஜெபிக்கலாமே, கொஞ்சம் ஜெபிக்கலாம். இயேசுவே, இந்த காலையில் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பார். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. கண்டடையத்தக்க சமயத்துல என்னை தேடுங்கள். எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ஆமென். தேங்க் யூ லார்ட். கொஞ்ச நேரம் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆமென், ஆமென். ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறேன். நான் இருக்கிற பகுதிக்காக ஜெபிக்கிறேன். இந்த திருக்கோயிலுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த கோயில்கள் அநேக ரட்சிக்கப்படட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். என் மூலம், எல்லாம் தலையில வச்சு கை வச்சு சொல்லுங்க, என் மூலம் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். சொல்லுங்க, என் மூலம் ஏசப்பா, என் மூலம் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். நான் எழுப்புதலுக்காக அழைக்கப்பட்டேன். நான் எழுப்புதலின் மகள். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன். என் மூலம் என் குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். என் மூலம் அநேக ரட்சிக்கப்படட்டும். இதை ஜெபிக்கிறீங்க. நான் எதற்காக இந்த பூமியில் பிறந்தேன்? எதற்காக உம்மை அறிந்தேன்? உமக்காய் பெரிய காரியங்களை செய்யும்படி அல்லவா என்னை அழைத்தீரே உம்முடைய ஊழியத்திற்கு. இன்னைக்கு நான் செய்ய வேண்டும். கேளுங்க, இன்னைக்கு நான் செய்யணும். ஏசப்பா, இன்னைக்கு செய்யும்படி கிருபை எனக்கு தாங்க. உம்முடைய ஊழியத்தை செய்யும் கிருபை எனக்கு தாங்க. ஜெபிக்கும் கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. மணி நேரங்கள் ஜெபிக்கிறவன என்ன மாற்றும். தயவு செய்து எல்லாரும் ஜெப ஆவிக்காக ஜெபிங்க பார்க்கலாம். உங்கள் நேரங்களை நீங்கள் எதிலோ வீணாக்குகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்ல, வீணான காரியங்களில மனுஷனோட பேசி உன் நேரத்தை வீணாக்குகிறாய். நீ இதற்காய் அழைக்கப்பட்டவள் அல்ல, நீ ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டவள். உன் தேசத்திற்காய் ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டவள். நீ இப்படி செய்வது நல்லா இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. மொபைல்லையோ வேற எதிலையோ உன் நேரங்களை செலவாக்குகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதற்காய் அழைக்கப்பட்டவள் அல்ல, நீ இதற்காய் அழைக்கப்பட்டவள் அல்ல, நீ ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் முழங்கால் ஜெபம் குறைந்து விட்டது. எவ்வளவு நேரம் நீ ஜெபித்த அந்த நாட்களை நான் நினைக்கிறேன். என் மகளே, நீ ஜெபியாமல் போனது என்ன என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். உன் ஜெப நேரம் குறைந்து விட்டது. ஒரு நாட்களில் எவ்வளவு நேரம் ஜெபித்த, உபவாசித்தாய், ஜெபித்தாய். இன்னைக்கு அந்த ஜெபங்கள் எங்க? கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஜெபாவிய ஊற்றுங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. ஜெபிக்காதது பலவீனம் அல்ல, பாவம். ஜெபிக்காதது பாவம். ஜெபிக்காமல் இருந்தால் நீ பாவம் செய்கிறாய். இந்த நாளில முடிவு பண்ணுங்க. இந்த அதிகாலை வேளையில இப்பதானே காலை வேளை தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு மணி நேரங்கள் ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு என் வீட்டுல நான் முழங்கால் படிட்டு மணி நேரங்கள் ஜெபிக்க போறேன். என் வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு ஏசப்பா சமூகத்தில் நான் உட்கார்ந்து இருக்க போறேன். அவருடைய மணி நேரங்கள் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு ஒரு 2 மணி நேரமா நான் ஜெபிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஒரு 2 மணி நேரம், நான் ஒரு 3 மணி நேரம் நான் ஜெபிப்பேன். நான் ஜெபிப்பேன். எனக்கு அந்த கிருபை தாங்க. கேளுங்க, தேசத்திற்காய் கதறும்படி நீ அழைக்கப்பட்டாய். மகளே, இன்றைக்கு கர்த்தரோடு பேசுகிறார். நீ தேசத்திற்காய் கதறும்படி அழைக்கப்பட்டாய். நீ சமையல் அறையில் சமைத்து கொண்டு கிடக்கிறதுக்கு அல்ல, வேலை செய்து கொண்டு கிடக்கு. அதை முடித்து விட்டு சீக்கிரத்துல கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்காரு. What's the important work in your life? That's pray. Our Lord Jesus Christ, this morning time, இந்த காலை வேளையில் உன்னோடு பேசுகிறார். நீ ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டாய். உன்னை கொண்டு அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய திட்டம். அதை செய்யும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஏன் ஜெபியாமல் இருக்கிறாய்? ஜெப ஆவி என் மேல ஊற்றுங்க என்று கேட்கிறவங்க கரங்களை தட்டி மகிமைப்படுத்த. ஆண்டவரே, ஜெபிக்க முடியாமல் இருக்கிற தடைகள் என்னை விட்டு விலகட்டும், என்னை விட்டு விலகட்டும், என்னை விட்டு விலகட்டும், என்னை விட்டு விலகட்டும். காலை வேளையில விளையாட்டும். ஓ ஹல்லேலூயா, ஆமென். இந்த திருக்கோயிலில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தரப்போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென்.
ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் மனம் திரும்ப போறாங்க. எல்லாரும் நான் சொல்லுகிறத அறிக்கை செய்யுங்க. ஆமென். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் மனம் திரும்ப போறாங்க. ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோட வார்த்தைகளை சொல்லுவது நல்லது. ஆமென். சொல்லுங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள், இந்த வார்த்தை ஆயிரக்கணக்கில் ஜனங்கள், லட்சக்கணக்கில் ஜனங்கள் எழுப்புதல் வரும்போது லட்சங்கள் மனம் திரும்பும், லட்சங்கள் மனம் திரும்பும். சொல்லுங்க. லட்சங்கள் மனம் திரும்பும். லட்சக்கணக்கில் ஜனங்கள் கர்த்தரை அறிய போறாங்க, ரட்சிக்கப்பட போறாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறாரு, செய்ய போறாரு, செய்ய போறாரு, செய்ய போறாரு. இது நடக்கும். அவை நடக்கும். வியாதியஸ்தர்கள் சுகப்பட போறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் உங்க கையை பத்தி சொல்லுங்க. என் கரங்களால, என் கரங்களால நான் வியாதியஸ்தல் மேல கைகளை வைக்கும் போது, நான் வியாதியஸ்தல் மேல கைகளை வைக்கும் போது என் கையினால வியாதியஸ்தலை கத்த சுகப்படுத்துவார். சொல்லுங்க. சுகப்படுத்துவார். இனிமேல் நான் எந்த வியாதியஸ்தலை ஜெபிக்கிறேனோ அவனுக்கு சுகம் உண்டாகும், அவனுக்கு சுகம் உண்டாகும். கேன்சர் கட்டிகள் மறையும். சொல்லுங்க. கேன்சர் கட்டிகள் மறையும். நான் ஜெபிக்கும் போது கட்டிகள் மறையும். சொல்லுங்க. தைராய்டு கட்டிகள் மறையும், தைராய்டு கட்டிகள் மறையும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் காலை வேளையிலே விழித்திருந்து ஜெபிக்கிற எனக்கு கர்த்தர் தரப்போறார், தரப்போறார். கைகளை தட்டி ஆமென். எனக்கு கர்த்தர் தரப்போறாரு. காலை வேளை ஜெபிக்கிற கர்த்தர் ஆவியான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவனுக்கு கிருபை வரங்களை நான் கொடுக்க போகிறேன். ஆமென். ஊழியம் செய்வதற்கான கிருபை வரங்களை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, பேதுரு எழுந்து ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட காரணம் பேதுரு மேல கர்த்தருடைய கிருபை இருந்தது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு ஆத்மாவை மனம் திரும்ப கொண்டு ஒருவரை கர்த்தருக்குள் கொண்டு வருவது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ அதிகாலையில் என்னை தேடுவாயானால் உனக்கு கிருபை வரங்களை நான் தருவேன். நீ வியாதியஸ்தரை தொடும்போது சுகம் உண்டாகும். அப்போது அவர்கள் மனம் திரும்புவார்கள். தீர்க்கதரிசியாக மாற்றுவேன், தீர்க்கதரிசியாய் மாற்றுவேன். பிசாசுகளை துரத்த உன்னை நான் பலப்படுத்துவேன். பிசாசுகளை துரத்த கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கேளுங்க. எனக்கு அது வேணும், வேணும். I want that kinds of anointing, that kinds of grace, that kinds of gift. காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், உன்னை நிரப்புவேன், உன்னை நிரப்புவேன். அதிகாலையில் என்னை தேடுகிற உன் ஜெபம் கேட்கப்படும், உன் விண்ணப்பம் கேட்கப்படும். உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் உங்களை வரங்களால் நிரப்ப போறார். அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கான வரங்களை கர்த்தர் உங்களை தரப்போகிறார். ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் பலவானாய் மாற போகிறார். அல்லேலூயா. பாவத்திலே தோற்று போவதில்லை, பலவானாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென். இந்த வேளையில உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் கொடுக்கிறேன். உங்களுக்கு வருத்தமா இருக்கிற காரியம், உங்களுடைய தேவை எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த காரியத்துக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில உண்மை தேடணும் இல்லையா, இவ்வளவு நேரம் நான் ஜெபித்தேன் இல்லை ஏசப்பா, இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க. உங்களுடைய காரியத்துக்காக இவ்வளவு நேரம் தேசத்துக்காக ஜெபித்தோம், அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம் இல்லையா, இப்ப உங்க காரியத்துக்காக ஜெபிங்க. எனக்கு இதை செய்யுங்க. ஒரு வியாதி இருக்கிறது, நீங்க ஜெபிங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஒரு வியாதிக்காக, ஒரு பலவீனத்துக்காக, ஆமென், ஒரு பிசாசின் போராட்டத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, புருஷனுடைய குடிக்காக, பிள்ளையினுடைய விடுதலைக்காக ஜெபிங்க, ஜெபிங்க. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருந்தோம் இல்லையா, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறாரு. ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல ஜெபிங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துல சாட்சி சொல்லுவேன். ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. எனக்கு இந்த வியாதி மறையட்டும். வியாதி உள்ள இடங்களை கைகளை வைங்க, வியாதி உள்ள இடங்களை கைகளை வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ அவருடைய வியாதிகள் மறையட்டும். அவருடைய போராட்டங்கள் மாறட்டும். சத்துருடைய பிடிகள் மாறட்டும். பொல்லாங்குடைய வல்லமையில் நிறையட்டும். இயேசுவின் நாமத்துல மாறி போகட்டும், மாறி போகட்டும். குடும்பங்கள் பிரச்சனை மாறட்டும், வியாதிகள் மறையட்டும். இப்போதே ஆமென், கர்த்தரை சுகப்படுத்துகிறார். வியாதியிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தந்தபடியா எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், பதில் உண்டு. இன்றைக்கு இந்த அதிகால வேளையில நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆமென்.
கர்த்தர் பதிலை தரப்போறார். ஆமென். பதிலை தரப்போறார். ஆமென். நிச்சயம் அவர் பதிலை தரப்போறார். காட்டுப்பயிர் கிராமத்துல சபை கட்டும்படிக்கு லேண்டுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே காட்டுப்பயிர்ல உதவி செய்யுங்க, ஜெபிங்க பாக்க எல்லாரும். ஒரு காட்டுப்பயிர் லேண்ட் வாங்குறதுக்கு இன்னைக்கு லேண்ட சொல்றேன்னு சொல்லிக்கிறார். ஒரு 22 சென்ட் ஒரு இடத்துல இருக்கு. அந்த காரியம் வாய்க்கணும். சொல்லுங்க எல்லாரும், காரியம் வாய்க்கணும். எங்களுடைய முதலாவது சபையை கட்ட கர்த்தர் காரியம் வாய்க்க பண்ணுங்க. சொல்லுங்க, இது கர்த்தருடைய திட்டம், இது கர்த்தருடைய திட்டம். காரியம் வாய்க்கட்டும். சொல்லுங்க, காரியம் வாய்க்கட்டும், காரியம் வாய்க்கட்டும். காட்டுப்பயிர் லேண்டு. ஆமென். சபை கட்ட கத்த கிருபதாருங்க. காட்டுப்பயிர்ல சபை கட்ட கத்த கிருபதாருங்க. ஆண்டவரே, அந்த லேண்டு வாங்க கத்த கிருபதாங்க. தடைகள் எல்லாம் கத்தர் மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்துல லேண்டு வாங்க கத்தர் கிருபதாருங்க. இயேசுவின் நாமத்துல லேண்டு வாங்க கத்தர் கிருபை தருவீராக. ஆமென். கிருபை தருவீராக. சத்துரு வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். சாத்தான் எதிரிகள் அற்று போகட்டும். ஆமென். அந்த தேசத்தை ரட்சிங்க. காட்டுப்பயிரை ரட்சிங்க. 1000 ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த கிராமத்தை ரட்சிங்க. அந்த கிராமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அந்த கிராமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். காட்டுப்பயிர்ல அற்புதம் நடக்கும்படி, கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி கரங்களை தட்டி கர்த்தர் ஆண்டவரே, இந்த சுற்றியுள்ள எல்லா கிராமங்களையும் எழுப்புதல் உண்டாகட்டும். சொல்லுங்க, எல்லா கிராமங்களும் எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லா கிராமங்களும் எழுப்புதல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். சொல்லுங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் எழுப்புதல் உண்டாகட்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் எழுப்புதல் உண்டாகட்டும். காலை வேளை செபிங்க பார்க்கலாம், பலமா செபிங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் எழுப்புதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் எழுப்புதல். சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் எழுப்புதல். திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் எழுப்புதல். எழுப்புதல் உண்டாகட்டும். கடைசி கால எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. கடைசி கால எழுப்புதல். எஸ் எஸ் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எழுப்புதல் உண்டாவதாக. கிராமங்களில், பட்டணங்களில் 1000 ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. 1000 ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. மனம் திரும்புவார்களாக. நீங்கள் இருக்கிற பகுதிக்காக ஜெபிங்க. நீங்க இருக்கிற மாவட்டத்துக்காக ஜெபிங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எழுப்புதல் உண்டாவதாக. சொல்லுங்க, எழுப்புதல் உண்டாவதாக. எழுப்புதல் உண்டாவதாக. தடைகள் விடட்டும். எழுப்புதலை தடை செய்கிற பொல்லாத சத்துரு விலகு. சொல்லுங்க, விலகு இயேசுவின் நாமத்தில். என் தேசத்துல எல்லாம் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து, என் தேசத்தின் எழுப்புதலை தடை செய்கிற பொல்லாத சத்துருவை உன்னை துரத்துகிறேன். என் தேசத்தின் எழுப்புதலை தடை செய்கிற பொல்லாத சத்துருவை விலகி போ. என் மாவட்டத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படட்டும். கிராமங்கள் மனம் திரும்பட்டும். ஆமென். வியாதியஸ்தர் சுகமாகட்டும். இயேசு கிறிஸ்து நாட்கள் நடந்த பலத்த அற்புத நடைகளும் நடக்கட்டும். எங்கள் சபையில் நடக்கட்டும். எங்கள் குடும்பம் நடக்கட்டும். நடக்கட்டும். தடைகள் விலகட்டும். நடக்கட்டும். 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 நான் ஒரு சபாவை உணர்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு சபாவை ஊற்றுகிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. செபிங்க, செபிங்க. அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இனிமே நீங்க வியாதியஸ்தல ஜெபிக்கும் போது சுகமாகறத பாப்பீங்க. ஆமென். ஒருவேளை நீங்களே ஒரு வியாதி உள்ள ஆளா இருக்கலாம். நானே வியாதியஸ்தனா இருக்கேன், பரவாயில்ல, அடுத்தவங்களை ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க மேல கைகளை, வியாதியஸ்தல் மேல கைகளை வைக்கும் போது சுகம் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, வியாதியஸ்தல் மேல கைகளை வைக்கும் போது சுகம் உண்டாகும். வியாதியஸ்தல் மேல கைகளை வைக்கும் போது சுகம் உண்டாகும். என் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்க இனிமே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகளை மாற போறீங்க. அல்லேலூயா. காலை வேளையில அநேக கிருபைகளை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு தர்றாரு. ஆமென். ஆமென். இன்றைக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்துல விழித்திருக்கிற நீங்க ஒரு ஆளா இருந்தாலும், உங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தாலும், உன் குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மேபி உன் பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்கலாம். உன் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபை இறங்குகிறது. ஆமென். உன் புருஷன் மேல கர்த்தருடைய கிருபை இறங்குகிறது. ஆபத்து காலத்துல கர்த்தர் பாதுகாப்பா. விபத்துக்கும் ஆபத்துக்கும் கொள்ளை நோக்கும் கர்த்தர் விலக்கி உன்னை பாதுகாப்பார். ஏன்னா
நீ கர்த்தருக்கு வேணும். ஆமே, நீ ஜெபிக்கிறபடியால் கர்த்தருக்கு வேணும். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு வேணும். அல்லேலூயா, நீ எனக்கு வேணும். அவன் உன் தேவை எனக்கு இருக்கு. ஆகல அதிகாலை ஜெபத்துல அவன் கர்த்தர் நம்ம தம்முடைய வல்லமை ஊற்றுகிறார். அல்லேலூயா. தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளை எடுக்கிற கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் ஏற்படுத்துறபடியா இந்த அதிகாலை ஜெபத்துல நம்மோடு கூட பல இடங்களில் இருக்கிறவர்கள் லைவ்ல இருக்கிறாங்க. விசேஷமா நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஒடிசா பகுதியில ஊழியம் செய்கிற பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஒரு அவர்களுக்கு நாம் செபிக்கலாமா? அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நேற்றைய தினத்துல கூட நாங்க பேசிட்டு இருந்தோம். மிஷனரிகள் மத மாற்ற தடை சட்டம் போடுறாங்க. மத மாற்ற தடை சட்டம், பிள்ளைகளை மதம் மாற்றினால் தண்டனை, சிறைச்சாலை தண்டனை, இத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டுகள் சிறைச்சாலை தண்டனை சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு விபிஎஸ் நடத்த முடியல. இன்னைக்கு மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் இங்க ஒரு கம்ஃபர்டான சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். மத்திய பிரதேசத்துல புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இனிமேல் பிள்ளைகளை மதம் மாற்றினால், பிள்ளைகளை ஆனா நம்ம விபிஎஸ் பிள்ளைகளை தான் சீக்கிரமா ஊழியம் செய்து அந்த பிள்ளைகளை மதம் மாற்றினா சிறை செல்ல வேண்டியது இருக்கும் என்று சொல்லுறாங்க. இயேசு நாமத்துல ஆண்டவரே, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கரங்களை தூக்கி ஜெபிங்க. இந்த வேளை ரமேஷ் பிரதருக்காகவும் சிஸ்டருக்காக 2 பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அருமையான மிஷனரி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதே மாதிரி இருக்கிற மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு உதவி செய்யுங்க. தடையின்றி ஊழியம் செய்ய வாசல்கள் திறக்கப்படட்டும். சொல்லுங்க, வாசல்கள் திறக்கப்படட்டும். தடையின்றி ஊழியம் செய்ய வாசல்கள் திறக்கப்படட்டும். மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது நம்ம மேல் விழுந்த கடமை. இயேசுவின் நாமத்தில் மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, ரமேஷ் பிரதருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் 2 பிள்ளைகளுக்காகவும், அதே போல ஆண்டவரே பல இடங்களில் ஊழியம் செய்கிற மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திறந்த வாசலை ஏற்படுத்துங்க. இந்தியா முழுவதும் ஊழியம் செய்கிற சகல மிஷனரிகளுக்காக, காஷ்மீர் பகுதியில் ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கர்த்தர் தம்முடைய கிருபையை ஊற்றுங்க. வாசல்கள் திறக்கட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே வாசல்கள் திறக்கப்படட்டும். வாசல்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. இந்தியாவில் எழுப்புதலை கர்த்தர் தாங்க. இந்தியாவில் எழுப்புதலை கர்த்தர் தாங்க. இந்தியாவில் உள்ள 140 கோடி ஜனங்களும் மனம் திரும்புவார்களாக. கரங்களை தட்டி கர்த்தர் செய்தபடியால் நன்றி சொல்லு. நன்றி, நன்றி. இம்மட்டு நேரம் ஜெபிக்க கத்த கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய சமூகத்துல விழித்திருக்க கத்த கிருபை தந்து உம்முடைய ஜெபாவியங்கள் மேல ஊற்றுனீங்க. நன்றி. தொடர்ந்து உம்முடைய வேதத்தை தியானிக்க, the morning devotion, உம்முடைய சமூகத்துல சில வேத பகுதிகளை தியானிக்கும் கிருபையை கத்து தாங்க. ஆவியானவர் எங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை போதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துல வந்த உங்களை யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நிச்சயமாகவே இவ்வளவு பேர் காலையில உற்சாகத்தோட கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வந்திருக்கீங்க. உண்மையிலே திருக்கோயில் ஒரு எழுப்புதல் வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீங்க எழுந்ததுல எழுப்புதல் வந்ததுனாலதான் நீங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆமா, நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், 40 நாள் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு புதிய புதிய ஆட்கள் எல்லாம் வர்றீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய கிருபை உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே அவர் ஊற்றுவாராக. ஆமென். அவருடைய அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாம் இந்த நாட்களில யாத்ரா புஸ்தகத்திலிருந்து இந்த 40 நாட்களும் இஸ்ரவேல் சபையை குறித்தும், இஸ்ரவேல் சபையினுடைய
பிளஸ் அண்ட் மைனஸ். எப்படி நம்ம இருக்கணும், இன்னைக்குள்ள சபை, நம்முடைய சபையும் நம்மையும் இஸ்ரவேலுடைய கம்பேர் பண்ணி, கம்பேரிஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம், யாத்ராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அல்லேலூயா. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 15வது வசனம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆமென். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல இதற்கு 14வது வசனத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த 15வது வசனத்திலிருந்து what is the situation of this Israel people, Israelites அப்படி நேரத்துக்கு நான் சொன்னேன். என்னன்னா, முன்னாடி என்ன இருக்கு? செங்கடல், பின்னாடி பார்வோன். அப்போ கர்த்தர், இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. நேற்று தினத்துல நான் சொன்னேன், எந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லையும், எந்த ஒரு பிரச்சனையான சூழ்நிலையும் மனிதனுக்கு ஆகிய நமக்கு வருகிறது பயம். என்ன வரும்? முதலாவது, ஆமா, பயம் வந்தாலே ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. நாம் அறிந்திருக்கிறபடி பேதுரு ஜலத்தின் மேல நடந்தார், பயப்படாத வரைக்கும் நடந்துட்டார். அப்ப நமக்கு தெரிந்திருக்கபடி உங்களுக்கு பயம் வரணும்னாலே கர்த்தர் உங்க கூட இருந்து அற்புதத்தை செஞ்சிருவார். அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு பயம் வருதோ அப்போ இயேசு பக்கத்துல இருந்தா கூட பேதுரு முங்கிட்டான். அல்லேலூயா. சரி, பேதுரு தானே பயப்பட்டான், இயேசு கையை பிடிச்சுதான் தூக்குனார். பேதுரு, நீ பயப்படுற, நீ முங்கிருவ. பயந்த அடுத்த செகண்டே பேதுரு உள்ள போயிட்டான். இது நடு கடல், முங்கினானா எங்க போயிடுவான்? ஆண்டவர் கையை பிடிச்சு தூக்குறார். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆனால் நீங்கள் விசுவாசத்துல நடந்து போகும்போது, பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும்போது, முதலாவது உங்களுக்கு எதிரி என்னது சொல்லுங்க? பயம். பிசாசு உங்களை தொடுவதற்கு, உங்க குடும்பத்துக்குள்ள வருவதற்கு நம்ம அதிகமா, நமக்கு ஒரு பலவீனம் வந்தா கூட என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்தனா என்ன செஞ்சிருவோம்? பதறி அடிச்சிருவோம், தாங்க முடியாது. அதிலும் நீங்கள் பலவான்களா இருங்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையை சொல்றேன், உங்களுக்கு வருகிற பலவீனம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணு நடக்கும்போது ஒரு பலம், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, பயப்படாதீங்க. என்னை மட்டுமல்ல, என் பிள்ளையும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்மளை பாதுகாப்பார்னு விசுவாசிக்கிற நாம், நம் பிள்ளையும் கர்த்தர் பாதுகாப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கணுமா நாம? அல்லேலூயா. அது இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாராமே. அதிகாலை வேளையில வருகிறவர்களுக்கு ஸ்பெஷலா கர்த்தர் சொல்லுற காரியம், நீங்க மட்டும்தான் கர்த்தருடைய சமூகத்தை வந்திருப்பீங்க, உங்க பிள்ளைங்க ஒருவேளை தூங்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே கர்த்தர் தம்முடைய புதிய கிருபையை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊற்றி இருக்கிறார். இந்த அதிகாலை ஜெபம் நம்ம பல ஆண்டுகளாய் நடத்துகிறோம். உண்மையா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த ஜெபத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? அவங்க மட்டும் கை தூக்கும். நீங்க தூக்காதா போங்க, நான் தூக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். போன வருஷம் நடத்தின 40 நாள் ஜெபத்துக்கு என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன். இந்த 40 நாட்கள் முடிஞ்சு கர்த்தர் என்ன துவங்க போறாரோ, அல்லேலூயா, அவர் என்ன செய்ய போறாரோ, அல்லேலூயா. ஏதோ நடத்துவோம், என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, செஞ்சுதான் ஆகணும், அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் சொல்ல 40 நாள் காலையிலயா, எப்படி நிறைய பேர் கேட்கறாங்க. 40 நாள்ல 400 நாள் நடத்தவும் ஐ அம் ரெடி. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் குறித்த ஜாமத்துக்கு விழித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அலாரம் அடிக்க முன்னாடி எழுந்துடுறேன். ஐயோ, ஆமா. இந்த ஜெபங்களை வருத்தத்தோட அல்ல, ஆசையோடு நடத்துகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு வருத்தத்தோட இந்த பாஷ திட்டுவாரு, வருத்தத்தோட வந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அலாட்டா இருக்கீங்க. சிலர் வருத்தத்தோட தான் வர்றீங்க போல, இந்த பாஷ போட்டு உயிர் எடுக்கிறார். இல்லம்மா, உன்னை ஆசீர்வாதம். அல்லேலூயா. காலை வேளையில இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம்
ஸ்கூல்ல போய் தூங்குவாங்க. கவலைப்படாத, ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதிகாலையில ஆண்டவரை தேட ஒரு தியாகம், அது தியாகம் இல்ல. நல்ல தூக்கம் வர டைம் எது? இப்ப என்ன விட்டா எனக்கெல்லாம் 1 மாச தூக்கம் பெண்டிங்ல கிடக்கு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் நைட்ல நல்லா தூங்க. நான்லாம் இங்க போன வாரத்துல இங்க இருந்து கன்னியாகுமரி போகும்போது தூங்கல, அங்க இருந்து ஞாயிற்றுக்கிழமை இங்க வரும்போது ட்ரெயின்ல தூங்கல. பல இரவுகள் தூங்காம இருந்தாலும் என் தூக்கம் இன்னும் கம்மியா தான் இருக்கு. ஆமீன். அல்லேலூயா. எனக்கு தூக்கம் முக்கியம் இல்ல. ஆமீன். ஆண்டவரை ஜெபிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது முக்கியம். ஆமீன். என்னை பக்கத்துல இருக்க ஒரு பார்த்து சொல்ல, தூக்கம் முக்கியம் இல்ல. அல்லேலூயா. தூக்கம், நம்ம சிலருக்கெல்லாம் தூக்கம் தான். நீ எப்ப வேணாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணு, ஆனா தூக்கத்துல மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ண. சிலருக்கெல்லாம் எது பண்ண, தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணா என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். என்ன மட்டும் எழுப்பாத. சில அம்மா சொல்லுவோம், ஐயோ அவனை தூக்கத்துல மட்டும் என்ன செஞ்சாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் இன்றைக்கு சொல்றேன், அப்படியா இருக்கக்கூடாது. நம்மால் எப்ப வேணாலும் எழுந்திருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் எப்ப எழுப்புவார்னே தெரியாது. அல்லேலூயா. தட்டி தட்டி எழுப்புவார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? ஆண்டவரை தட்டி தட்டி எழுப்புறாரு. அல்லேலூயா. அவரு தட்டுறாரு. முதல் நல்லா கவனிங்க, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். முதல்ல தட்டி பார்ப்பாரு, எலும்புன்னு சொல்லுவாரு. எலும்பு மட்டும்னா கொசு அனுப்புவாரு. உண்மையிலே எறும்பு அனுப்புவாரு. சில வேளையில கொசு கடிக்கும் பாருங்க. அப்போ நல்லா பார்த்தாலும் சில வேளை எறும்பே இருக்காது, ஆனா கடிக்கும். அப்ப முடிவு பண்ணிடுவேன், ஆண்டவர் எழுப்புறாரு. அல்லேலூயா. அந்த வேலை என்ன சொல்ல, ஆண்டவர் எழுப்பும் போது எழும்புனா கண்டிப்பா கிஃப்ட் உண்டு. அல்லேலூயா. என்றைக்கும் ஆண்டவர் எழுப்ப மாட்டார். சில வேளையில ரொம்ப டயர்டா இருப்பீங்க, சில வேளையில ரொம்ப அப்பதான் போய் 1 மணிக்கு தான் படுத்திருப்பீங்க, 3 மணிக்கு எழுப்புவார். ஐயோ ஆண்டவர், ஐ எம் சோ டயர்டு. அப்படி சொல்லாதுருங்க. அப்ப ஏதோ ஒன்ன கொண்டு வந்திருக்கிறாரு, உன் ஆசீர்வாதமே அப்பதான். அல்லேலூயா. எனக்கு இந்த ரீசனா இப்படி ஒன்னு நடந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப லேட்டா தூங்குனேன், ரொம்ப முடியல. அன்னைக்குதான் எலும்பு ஜோமன்ன்றாரு. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா விழுந்து சர்ச்சுக்கு வந்துட்டேன். எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா? ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். அப்ப அதிகாலை ஜெபம் இல்லை. வந்து 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்ச உடனே என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு வீக்னஸா கர்த்தரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நீ இதை செய்யற, இது தப்பு. சிம்பிள் திங் தான். இதை நீ செய்யறது உன் ஆசீர்வாதத்தை கெடுக்குது சுபின், இதை நீ மாத்து அப்படின்னு சில வேத வசனங்கள் மூலம் கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு. ஒரு 6 மணி வரைக்கும் ஜெபிச்சேன். அடுத்து விட்டுட்டாரு. இங்கே படுத்து 7:30 மணி வரை சேம தூக்கம். எழுந்துதான் மைண்ட் ரிலீஃப் ஆச்சு. அப்போதான் அண்டிலிருந்து எனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஒரு காரியம் என்னல இருக்குது என்பதை நான் கேட்கிறேன். அப்பதான் சொல்லணுமா? அப்பதான் சொல்லுவார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற நேரத்துல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டோம். நீங்க நினைக்காத நேரத்துல, இப்ப எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரான்னு நினைக்கும் போது நீங்கள் பல ஆண்டுகள் ஜெபித்த ஜெபத்திற்கு சில வேளையில பதிலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆகையால் உங்களுக்கு சொல்லு, கர்த்தர் எழுப்பும் போது எழும்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் எழுப்பும் போது இந்த சரீரம் சொல்லும், வேண்டாம் இன்னைக்கு போவேண்டாம். இன்னைக்கு அதிகாலை ஜெபத்துக்கு வந்துட்டீங்களா, நாளை காலையில இந்த சோதனை இருக்கும். நாளை காலையில எழும்பும் போது இன்னைக்கு நீ போக வேண்டாம், இன்னைக்கு நீ வேண்டாம், நாளைக்கு போலாம். பிசாசு சொல்லுது, கேட்காதீங்க. அல்லேலூயா. சிலரெல்லாம் 10 நாள் வந்துருவாங்க. கர்த்தர் நினைப்பார், இவ 10 நாள் வந்தாருன்னா 11ஆவது நாள் இவளை ஆசீர்வதிக்கணும்னு. நம்ம 11ஆவது நாள் சரி 10 நாள் போயாச்சுலான்னு லீவ் போட்டுறது. போச்சு. பலருடைய ஆசீர்வாதம் இப்படிதான் போச்சு. நீங்கள் நினையாத நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். ஆமே. இந்த வேத பகுதியில பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி 15வது வசனம், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அல்லேலூயா. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். இன்னைக்கு காலை வேளையில அநேக காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆல்ரெடி ஆண்டவர் வாசலை திறந்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. திறந்தது தெரியாம நீங்க நின்று தரங்க ஆண்டவரே, தரங்க ஆண்டவரே சொல்றீங்களா? விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா.
ஜபிக்க வேண்டும். இரண்டாவது விசுவாசத்தோடு துவங்க வேண்டும். ஆமா, இந்த ஜபங்கள் அனைத்தையும் நான் விசுவாசத்தோட தான் துவங்குறேன். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தரட்டும். ஒரு மீட்டிங் நடத்தலாம் சரி, ஒரு காரியத்தை செய்யணும்னு சரி, விசுவாசத்தோட துவங்கிடும். அல்லேலூயா. இப்ப காட்டுப்பயிர் லேண்ட் வாங்குறதும் அப்படிதான். அங்க போயிட்டு நான் பென்னி பாஸ் எல்லாம் போயிட்டு கார்ல போய் இறங்கிக்கிட்டு அங்க போய் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்து, ஐயா எங்க இந்த லேண்டு அந்த லேண்டு, அவங்க எங்களை பார்த்தோன்னா கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கானுங்க போல. ஐயோ சார், இப்ப ஒருத்தர் போன் பண்றாரு, சார் இதோ பாத்துறேன் சார் இதோ. ஆனா நம்மகிட்டயோ விசுவாசத்தோடு துவங்குவோம், கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆரம்பிக்கணும் வேணாமா? இல்லன்னு முறையிடாதுங்க. 1 கிலோ அரிசி இருக்கு, இந்த நிலைமை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி இருந்தா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். அரிசி காலி ஆயிட்டே இருக்கு இல்லையா? 1 கிலோ அரிசி தான் இருக்கு. இப்பவே புலம்ப ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலின் சபையினுடைய மிகப்பெரிய வீக்னஸ் முறையிடுகிறது, முறுமுறுக்கிறது. இன்னைக்கு காலை வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முறையிடுகிறதை முறுமுறுக்கிறதை நிறுத்து. அல்லேலூயா. அரிசி காலி. அப்போ ஐயோ இனி நான் என்ன செய்ய போறனோ இருக்கிறத ஃபர்ஸ்ட் சாப்பிடு. அதான் சாப்பிடாம போய் சேர்ந்துடாதீங்க. அல்லேலூயா. சிலருக்கு இருக்கும், கையில என்ன காசு இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லு. இயேசு சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. நாளைய தினம் அதை குறித்து கவலைப்படட்டும். இன்னைக்குள்ளது போதும், உனக்கு இன்னைக்குள்ள பாடு போதும். நாளைக்கு என்ன செய்வேன்? பிள்ளை இப்பதான் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும், அதுக்குள்ள இந்த பிள்ளைய நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? பிள்ளை இப்பதான் 7ஆம் கிளாஸ் படிக்கும், இதுக்குள்ள ஒரே சிஸ்டர் ஏன் வருத்தமா இருக்கிறீங்க? என் பிள்ளைய நான் எப்படி எம்மா இன்னும் இருக்குமா பல வருஷம். அல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாசம் இல்லை நமக்கு. ஒரு காரியத்தை செய்வதற்கு விசுவாசம் இல்லை. அநேகர் இன்னைக்கு ஏன் வாடகை வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க? காசு இல்ல, விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. உண்மையே சொல்றேன், விசுவாசம் இருந்துன்னா நான் பண்ற பிரசங்கத்துக்கு இதுக்கு முன்ன சொந்த வீடு வாங்கியிருப்பீங்க. அல்லேலூயா. நீ ஈஸியா சொல்லிட்டு போறீங்க. போராடுங்க ஜெபத்துல, புறப்பட்டு போங்கள். இப்பமே வீடு விசாரிங்க. அல்லேலூயா. விசுவாசம் இருந்துன்னா இன்னைக்கு போயிட்டு எங்க வீடு விற்கிறாங்க, எத்தனை லட்சம் ரூபாய், துவங்குங்கள். ஆமென். கர்த்தர் முடிப்பார். நமக்கு தான் என்ன இல்ல. இன்னைக்கு கர்த்தர் காலை வேளை சொல்றார், புறப்பட்டு போங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் உடையவர்களே, புறப்பட்டு கிரியை செய்ய ஆரம்பிங்கள், கர்த்தர் முடித்து வைப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்க துவங்குங்கள். முதலாவது தயவு செய்து சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு சில கிரியைகளை செய்து வாருங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் செய்கிற கிரியைகள் வாய்க்கும். ஆமென். அப்ப முதலாவது ஸ்டாப், முறையிடுகிறதை நிறுத்துங்கள். ஆமென். முறுமுறுக்கிறதை நிறுத்துங்கள். முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுங்க? எத்தனை பேர்? ஆமா, நான் என்ன செய்வேன் தெரியல, நான் என்ன செய்வேன் தெரியல, அதுக்கு என்ன செய்வேன் தெரியல. ஒண்ணுமே இல்லாத கூட கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஜீரோவா இருந்தா கூட கர்த்தர் செய்வார். ஆமென். நான் நம்புறேன். ஆமென். நம்புறேன். சொல்லுங்க பாப்பா, நான் நம்புறேன், இந்த காரியத்தை நம்புறேன். ஆமா, என்ன காரியமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், ஒரு காரியமா இருக்கட்டும், நம்புறேன். ஒரு திருமண காரியமா இருக்கட்டும், நம்புறேன், கர்த்தர் செய்வார். சிலருக்கு எல்லாம் இருந்தாலும் ஒரு முறுமுறுப்பு. ஆமா, கர்த்தர் கொடுத்ததற்கு முதலாவது நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு முதலாவது என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க. முதலாவது முறுமுறுக்கதை நிறுத்துங்கள். இரண்டாவது என்ன செய்யுங்க? புறப்பட்டு ஸ்டாப், முறுமுறுத்ததை நிறுத்துங்கள். இரண்டாவது விசுவாசத்தில் கிரியை செய்ய ஆரம்பிங்கள். விசுவாசத்துல என்ன பண்ணுங்க? விசுவாசத்துல எது ஒண்ணு செய்யணுமோ விசுவாசத்தோட துவங்குங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாம தொடங்காதீங்க. இதுன்னு சொல்றேன். எவ்வளவு உங்க மனசுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுறதோ, நான் என்ன பண்ணுவேன்னா உட்கார்ந்து நிறைய ஜெபம் பண்ணுவேன். இப்போது துவங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு இருதயத்துல தருவார். அப்போ துவங்குங்க. ஓ இன்னைக்கு சொல்லிட்டாருன்னு உடனே போய் துவங்காதுங்க. கொஞ்சம் உட்கார்ந்து அமர்ந்திருந்து, ஒரு நாள் பாஸ்டிங், ஒரு பெரிய காரியத்தை செய்யணுமா 2 நாள் பாஸ்டிங், ஆனா காலை மட்டும் பாஸ்டிங், அப்படி இருந்து உங்க இருதயத்துல கர்த்தர் சொல்லுவார், நீ இப்ப துவங்கலாம். இப்ப என்ன செய்யலாம்? அப்ப என்ன வந்தோட தைரியமா தொடங்குங்க, காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. எந்த காரியமானாலும்
சிலர் உங்களுக்குள்ள குழப்பத்தோடு இருக்கீங்க, இந்த காரியத்தை நான் செய்யலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ துவங்கு, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. விசுவாசத்தோட துவங்குங்கள், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். முதலாவது முறுமுறுப்பதை நிறுத்துங்கள், இரண்டாவது புறப்பட்டு போங்கள். 16 வசனம் வாசிங்க. நீ உன் கோலை வாங்கி சமுத்திரத்தில் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். அல்லேலூயா. இங்கே ஒன்று நமக்கு புரிய வருகிறது, எல்லா காரியத்தையும் தேவன் செய்ய மாட்டார். தேவன் செய்கிறத தேவன் செய்வார், நாம் செய்கிறத நாம் தான் செய்யணும். நாம் செய்கிறத யார் தான் செய்யணும்? ஆண்டவர் மோசே பார்த்துக்கார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன மோசே? என்ன ஆண்டவர் இந்த கேள்வி? நீங்க தானே செய்யணும். சில அதிகாரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிசாசுகளை ஆண்டவர் துரத்துவாரா, நாம் துரத்தணுமா? சொல்லுங்க. நாம் தான் துரத்தணும். இப்படி ஜெபிச்சா பிசாசு போகாது. எப்படி தெரியுமா? ஆண்டவரே இந்த பிசாசை துரத்துங்க, என்னில் இருக்கிற எனக்குள்ள இருக்க இந்த பொல்லாத பிசாசை துரத்துங்க. போவே போகாது. அது ஜாலியா உட்கார்ந்து இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம், டீச்சர் இருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறீங்க, இதுதான் AIE ABCD எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. அடுத்தது கையை பிடிச்சி எழுதும் கொடுக்குறீங்க. என்னைக்கு இப்போ எக்ஸாமுக்கு நீங்க போய் தான் எழுதணும். இது நடக்குமா? இது நடக்குமா? எக்ஸாமுக்கு பிள்ளை இப்படியே உட்கார்ந்துருக்கு, பேனா இருக்குது, பேப்பர் இருக்கு, எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. டீச்சர் எழுதுங்க, டீச்சர் எழுதுங்க, டீச்சர். நீங்க என்ன பண்ணுவீங்க? உத கொடுப்பீங்க. உத கொடுப்பாங்களா? டீச்சர் சொல்றாங்க, உத கொடுப்போம். கர்த்தர் உங்களுக்கு உத கொடுப்பாரு. அல்லேலூயா. பிசாசுகளை நீங்க துரத்தும். என் பிள்ளைகள், நீங்க இப்ப என் பிள்ளை இருக்கான், அவனுக்கு பைக் ஓட்டையெல்லாம் நான் கத்து கொடுத்துட்டேன். அவனுக்கு பைக் ஓட்ட இப்ப தெரியும். எப்ப பார்த்தாலும் அப்பா நீயே ஓட்டுப்பா, நீயே ஓட்டுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? உத கொடுப்பேன். என் பிள்ளை பைக் ஓட்டணும்னு எனக்கு ஆசை. 4 பேர் அதை பார்க்கட்டுமே. அல்லேலூயா. இல்லை இங்க பாரு, ஆமா இன்னைக்கு நான் பாக்குறேன், பிள்ளைக்கு காலும் வளர்ந்துருக்காது, கையும் வளர்ந்துருக்காது. அப்பா பின்னாடி உட்கார வச்சு ஆக்சிலேட்டரை கையில கொடுத்துருக்காரு, அது ஓட்டுது. அவருக்கு ஒரு என் பிள்ளை என்ன செய்யுது? நம்ம அப்பாவுக்கும் இதே ஆசையா இருக்குது. நீ குட்டி குட்டி பிசாசுகளை எல்லாம், பெரிய பெரிய பிசாசுகளை நீ துரத்து. அல்லேலூயா. நம்ம போயிட்டு ஆண்டவரே பிசாசை துரத்தும் ஆண்டவரே. மோசே அப்படிதான், செங்கடலை பிளவும் ஆண்டவரே. மோசே நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. நீ உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகத்தினுடைய வேல்யூ உங்களுக்கே தெரியாது. ஆனா 2 பேருக்கு நல்லா தெரியும். யாரெல்லாம் சொல்லுங்க? பிசாசுக்கும் தெரியும். நம்ம பிசாச பார்த்து நடுங்க, அவன் நம்மை பார்த்து நடுங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன், நீங்கள் பிசாசை பார்த்து எவ்வளவு பயப்படுகிறீர்களோ அதை விட அபிஷேகம் பெற்ற ஒருத்தனை பார்த்து பிசாசு நடுங்குகிறது. ஆமென். இவன் என்ன துரத்திடுவானோ, அதனாலதான் அவன் உங்க வாயில பிளாஸ்டர் போட்டுறான். அதனாலதான் உங்க ஜெபத்தை மாத்தி விட்டுறான். எப்படி நீங்க ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே இந்த பிசாசை துரத்தும், இந்த பிசாசை. இன்னும் ஆண்டவர் சொல்ற மோசே பார்த்து, மோசே நீ என்னிடத்துல முறையிட, செங்கடலை பிளந்து விடு. ஆமென். சில போராட்டங்களை இது எனக்கு இருக்கு. எங்க அப்பாவுக்காக நான் ஜெபித்தோம் பாருங்க. ஆண்டவரே இவருடைய குடிய மாற்றும், இவருடைய குடிய மாற்றும். பல ஆண்டுகளா இப்படிதான் ஜெபிச்சேன், ஒண்ணு நடக்கல. ஒரு நாட்கள் ஆண்டவர் எனக்கு சொன்னார், அவருக்கு உள்ள இருக்க பிசாசை நீ கடிந்து கொள். நாமே இன்னைக்கு உங்கள் ஒரு குடிகாரனுக்காக ஜெபிக்கிறீங்களா, ஒரு துன்மார்க்கனுக்காக ஜெபிக்கிறீங்களா, அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசை நீங்க துரத்தணும். நீங்க என்ன செய்யணும்? ஆமா, இயேசுவின் நாமத்துல. நான் இப்படிதான் கொஞ்ச நாள் இப்படி ஜெபிச்சேன். ஆண்டவரே எங்க அப்பாவை ரட்சியும், அந்த ஜெபத்தை விட்டுட்டேன். ஆண்டவரே இதை செய்யும், அந்த ஜெபத்தை விட்டுட்டு, இயேசுவின் நாமத்துல என் தகப்பனாருக்குள்ள இருக்கிற குடி வெறி நாவியே வெளியே போ, இயேசுவின் நாமத்துல உன்னை கொட்டிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு முழு பலத்தோடு, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் ஜெபத்திலே துரத்துறேன். இது அவருக்கு முன்ன சொல்லணுமா? வேண்டாம். அவருக்கு முன்ன போயிட்டு பிசாசே போ அப்படி சொல்லிடாதீங்க. அவங்க இல்லாத நேரமும் நீங்க முழங்கால் படிட்டு, அவருக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத குடி வெறியின் ஆவியே, இவருக்குள்ளே கிரியை செய்கிற சில பாவங்களுக்கு அடிமைப்பட்டவங்க இருப்பாங்க, இவருக்குள்ளே கிரியை செய்கிற இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய தூண்டுகிற பொல்லாத ஆவியே, இவருக்குள்ள இந்த வெளியேறு,
உங்க பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட பிசாசு கிரியை செய்தா, இயேசுவின் நாமத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலை வேளை ஜெபிக்கிற உனக்கு பிசாசுகளை துரத்தும் கிருபையை நான் தந்திருக்கிறேன். இன்று முதல் நீ பிசாசுகளை துரத்து. ஆமென். நீங்க என் ஜெபத்தை கவனிச்சு பாத்தீங்களா? சில வேளையில நான் இப்படி சொல்லுவேன், திருக்கோயிலூரே இயேசுவினிடத்துல திரும்பு. நீங்க ஒண்ணா நினைக்கலாம், இவர் சொன்ன திரும்பிடுமா, என்னடா இவர் கட்டளை. நான் சொல்றேன், என் வார்த்தையை கர்த்தர் கரைப்படுத்துவார். அல்லேலூயா. சில அதிகாரங்களை கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார், ஜெபிக்கிற உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க போய் கெஞ்சிட்டு இருக்காதீங்க, ஆண்டவர் என் வீட்டுல பிசாசு இருக்கு போல, பாஸ்டர் நீங்க வாங்க, பாஸ்டர் நீங்க வாங்க, எங்க வீட்டுல வந்து பிசாசை துரத்துங்க. நீங்களே பிசாசுகளை துரத்தும்படி அழைக்கப்பட்டீர்கள். இயேசு சொன்னார், புறப்பட்டு போங்கள், வியாதியஸ்தரை சுகப்படுத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தவர்களை உயிரோட எழுப்புங்கள். நான் இந்த வசனத்தை பல ஆண்டுகளை வாசித்திருக்கிறேன். ஆனால் ரீசனா இப்போ முழங்கால் படியிட்டு புதிய ஏற்பாடை வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்போ இந்த ஆண்டுல இப்ப நான் வாசிச்சோன்னா ஆண்டவர் எனக்கு புதுசு. எதுக்கு அழைச்சிருக்கார்? வியாதியஸ்தரை சுகப்படுத்த, இது நமக்கு தெரியும் இல்லையா? ரெண்டாவது, பிசாசுகளை, அங்க எழுதியிருக்கு புறப்பட்டு போங்கள் பிசாசுகளை. நான் வேணா அந்த வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேனே. மத்தேயு 10வது அதிகாரம் விடுங்க. மத்தேயு 10வது அதிகாரம், சாரி, பத்தாவது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 10, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். இருங்க, 3வது என்ன சொல்லியிருக்கு? நம்ம எல்லாம் இதெல்லாம் நம்ம வேலையா? நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? நீங்க எதுக்கு மரித்த வீட்டுக்கு போறீங்க சொல்லுங்க? எதுக்கு டெத்து வீட்டுக்கு போறீங்க? இயேசு உங்களுக்கு ஒரு வேலை தந்திருக்கிறார். இது எனக்கே தெரியாம இருந்துச்சு. நான் நினைச்சிட்டு இருந்தேன், இயேசுதான் மரிச்சவரை உயிரோட எழுப்புவாரு. சின்ன ஆசைகள் இருக்கும் நமக்கு. ஆனா ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தேவன் சொல்லுகிறாரு, மரித்தோரை எழுப்ப நீ போய் ஜெபம் பண்ணு, நீ போய் எழுப்பி விடு. இல்லையா? போன போக அப்ப நீ டெத்து வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? தம்பி எழுந்து வீட்டுக்கு போடா. அல்லேலூயா. அவ்வளவுதான். எல்லாரும் சேர்த்து நம்மள இயேசு எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார்? என்ன சொல்லுங்க? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை பிசாசுகளை இலவசமாய் பெற்றீர்கள். காசு வாங்க வேண்டாமா? காசு காசு அது நம்ம பண்ண மாட்டோம். அப்போ பிசாசுகளை என்ன செய்யணும்? நீங்க இன்னைக்கு சொல்லுகிறேன். அப்போ கர்த்தர் நம்ம ஏசப்பா நம்மளை ரொம்ப பெருசா பாக்குறாரு. நம்மளை கொஞ்சம் என்னால என்ன முடியும், இப்படிதான் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்படிதான் அப்படியே சுத்திட்டு இருக்குது. நான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் என்னால என்ன முடியும், அப்படி இல்ல. இயேசு உங்களை பெருசா பாக்க. இன்னைக்கு உங்கள் சிந்தை மாறட்டும். உங்க வீட்டில் உள்ள பிசாசை நீ யாரு துரத்த போறா? பாஸ்டர் நீங்க வாங்க பாஸ்டர், கூப்பிடுவீங்களா? நான் வருவேன். அல்லேலூயா. நான் வருவேன், எனக்கு தோணும் போது வருவேன். நினையாத வேளையில் மனுஷகுமார் வர்றது மாதிரி சொல்லாம கொள்ளாம நான் வருவேன். அல்லேலூயா. அது வருவேன், நான் வந்து ஜெபிப்பேன். ஆனா பாஸ்டர் வந்து நீங்க துரத்த ஆரம்பிக்கலன்னா, பாஸ்டர் வந்து பிசாசன் துரத்துமா வெளியில போவோம், பாஸ்டர் வெளியே போனா அது உள்ள வந்துடும். இது உங்களுக்கு வேணுமா? அப்ப நீங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்களே பிசாசை துரத்துகிறவளா இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள பிசாசு இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. அப்ப உங்க வீட்டுக்குள்ள இருக்க பிசாச இனி பாஸ்டர் துரத்தணுமா, நீங்க துரத்தணுமா? நீங்க தான் துரத்தணும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே மறந்துட போறீங்க. இன்னைக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். இந்த ஜெபம் முடிச்ச உடனே நீங்க வீட்டுக்கு போயிட்டு இயேசுவின் நாமத்துல என் வீட்டுக்குள்ள, உங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பார்க்கட்டும், பெட்ரூமுக்கு போங்க, உங்க பையன் எல்லாரும் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருப்பாங்க, அங்க போய் சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல. அவங்க எல்லாம் இந்த இம்மானுவேல் சர்ச்சுக்கு போகாதன்னு சொன்னேன், நீ போய் இயேசுவின் நாமத்துல என் வீட்டுல கிரியை செய்கிற பொல்லாத பிசாசை வெளியேறு. எத்தனை சொல்லுவீங்க? அல்லேலூயா. இன்று முதல் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். எந்த காரியத்துல பிசாசு கிரியை செய்துன்னு நினைக்கிறீங்க?
நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா கொலவரியோட எனக்கு உட்கார்ந்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் நான் தூங்கல. 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன், சர்வீஸ் நடத்தேன். ஒரு அம்மா கையோட என்னை கூட்டிட்டு போகணும்னு உட்கார்ந்துருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா நீ போ, நான் இதோ பின்னாடி வரேன். எனக்கா டயர்டு, நான் போய் தூங்கிட்டேன். நேரத்தை நைட்டு தான் ஞாபகம் வருது. அவங்க எனக்கு முதல் கனி ஒன்ன கொடுத்துருந்தாங்க. கனியை வெட்டும் போதான் ஓ அம்மா கூப்பிட்டாங்களேன்னு. கோவத்துல இருப்பாங்க, பாஸ்டர் போய் சொல்லிட்டாரு, முடியல, என்னால ஊழியது டைம் இல்ல. அம்மா நீங்க என் வீட்டுக்கு பிசாச துரத்துங்க. நான் சொல்றேன், எப்போ பாஸ்டர் வர முடியாது, நீங்க தான் துரத்தணும். அல்லேலூயா. இப்ப உங்க வீட்டுல உள்ள பிசாசை யார் துரத்த போறா? ஆமா, அல்லேலூயா. ஆமா, அதுக்குன்னு சிலர் பாஸ்டர் போய் 4 கட்டோரத்தை போட்டு இன்னைக்கு அத நான் சிலர் பிசாச துரத்துறத பார்த்திருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் என் சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருக்கேன். சில பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிசாசு பிடிச்சிடும். அவங்க அம்மா விளக்கு மாத்த எடுத்து அட்டிப்பாங்க. என் வீட்டு முன்னாடி வீட்டுல எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்ட வார்த்தைய பேசுவாங்க. அவங்க நினைக்கிறது நம்ம மோசமா பேசுனா என்ன ஆயிருமா, அது ஜாலியா இருக்கும். நீ பேசு, நான் பிடிச்சது உன் பொண்ணை மட்டும் தான், இப்ப உன்னையும் பிடிச்ச. கெட்ட வார்த்தை பேசுறதுனால ஒன்னையும் பிடிச்சேன். நான் 1க்கு 2 பிடிச்சுக்கிட்டேன். அவங்க நினைக்கிறாங்க ஏப்பா மானம் ரோசம் சூடு சொரணம் உள்ளவங்களுக்கு தான் கெட்ட வார்த்தை பேசுனா வலிக்கும், அவனுக்கு தான் அது ஒண்ணு இல்லையே. அவனை போட்டு நீங்க திட்டுனா அவன் ஜாலியா இருப்பான். இன்னும் பேசு, இன்னும் எப்ப நான் வந்தது விழா கொண்டு போவேன், உன்னையும் கொண்டு போயிடுறேன். பிசாசை இப்படி துரத்த முடியாது. அப்ப பிசாசை எப்படி துரத்துறோம்? ஆவியில் வைராக்கியம் கொண்டு, ஆவியானோட உதவியோடு. மாம்ச பிசாச துரத்தாடு. இது நான் சொல்றதெல்லாம் அபிஷேகம் உள்ளவங்களுக்கு தான் பொருந்தும். அபிஷேகம் இல்லாதவன் போய் அதுட்ட போவாத. அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஸ்தேவானுடைய 7 குமாரர்கள் பிசாச துரத்துனாங்க. ஒரு இடத்துல பவுல் பயங்கரமா பிசாச துரத்துறத பார்த்தாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்த உடனே இவங்க பிசாச துரத்த ஆரம்பிச்சு. என்ன எப்படி துரத்துறாங்க தெரியுமா? பவுல் துரத்துகிற இயேசுவின் நாமத்துல நாங்கள் துரத்துகிறோம். அபிஷேகம் இல்லாதவன் இயேசுவின் நாமத்தை சொன்னாலும் அது சும்மா வார்த்தை தான். அபிஷேகம் உள்ளவனுடைய வார்த்தை தான் வல்லமை உள்ளது. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுகிறதெல்லாம் ஊழியக்காரனாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறதெல்லாம் ஜெபிக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிக்காதவர்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள், நீங்க போயிட்டு பிசாசை போனா அது ஒன்ன பிடிச்சிக்கும். அது என்ன செய்யும்? அப்ப நம்ம முதலாவது ஆவியில் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகத்தில் ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இங்க அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறவங்க இருக்கீங்க? அல்லேலூயா. அந்நிய பாஷை அபிஷேகங்கள் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல. இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தில் நீங்கள் பலப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசுகளை துரத்த முடியும். அல்லேலூயா. ஆமா, பிசாசுகளை துரத்த முடியும். அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் பிசாசை துரத்த முடியாது. டைம் ஆயிடுச்சு. அபிஷேகம் இல்லாத துரத்த முடியாது. முதலாவது முறுமுறுக்கிறதை நிறுத்துங்கள், முறையிடுகிறதை. 2வது கிரியை செய்ய ஆரம்பிங்கள், புறப்பட்டு போங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே நான் எனக்கு சொல்லி விடுறேன், வீட்டுக்கு போனேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எது பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, அந்த காரியத்தை குறிச்சு பிசாசை கடிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்க பக்கத்துல போய் இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைக்குள்ள கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவி உன்னை துரத்துகிற. அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள, சில வீட்டுக்குள்ள ஓயாம சண்டை, ஓயாம பிரச்சனை, வாக்குவாதம், மூர்க்கத்தனங்கள், கோபங்கள். வீட்டுல போய் ஹால்ல நின்று ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போங்க. இயேசுவின் நாமத்துல என் வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற சண்டையின் ஆவி வெளியேறு, வாக்குவாதத்தின் ஆவி வெளியேறு என்று என்னை கட்டளை கொடுங்க. அல்லேலூயா. சில வீட்டுக்குள்ள கடன் 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 கடன், இது ஒரு பிசாசு. இன்னைக்கு சொல்லுங்க, என் வீட்டுல போய் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்துல என் வீட்டுக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும், எவ்வளவு வருமானங்களை கர்த்தர் தந்தாலும் கடன் மாறல. இயேசுவின் நாமத்துல கடன்கள் மாறட்டும். சொல்லணுமா நாம்? அல்லேலூயா. இது ஒரு பிசாசு. சில வீட்டுக்குள்ள வியாதி வியாதி, ஒரு ஆளுக்கு விட்டா ஒரு ஆளுக்கு, பிள்ளைக்கு விட்டா அம்மாவுக்கு, அம்மாவுக்கு விட்டா புருஷனுக்கு, புருஷனுக்கு விட்டா லாஸ்ட் பிள்ளைக்கு.
மாறி மாறி வியாதி, பிசாசு போடுகிற வியாதி இன்னைக்கு கடிந்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. என் குடும்பத்திற்குள்ள வியாதி உண்டாக்குற பொல்லாத பிசாசு வெளியேறு. அர்த்தம் சொல்ல என்னிடத்தில் முறையில மோசே உன் கோலை நீட்டு, நீ கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த யாத்திராகம் அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். அந்த 15 வசனம் 16 வசனம் வரைக்கும் வாசிங்க. 14, 16. சமுத்திரத்தின் மேல் நீட்டி பிளந்து விடு. நீங்க தான் பிளந்து விடணும். அல்லேலூயா. யார் துரத்தணும்? யார் துரத்தணும்? ஆண்டவர். செங்கடலை பிளக்கிறது எவ்வளவு பெரிய வேலை இல்ல? அது சின்ன வேலையா? பெரிய வேலை. ஆனா அதை யாருதான் செய்யணும்? நீ செய் மோசே. அப்ப பெரிய பெரிய வேலைகளை உங்களை கொண்டுதான் கத்த செய்ய விரும்புறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்ய விரும்புறார். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு முன்னாக நிற்கிற அந்த செங்கடலை இவ்வளவு நாளும் ஆண்டவரே நீர் மாற்ற மாட்டீரா, ஆண்டவரே நீர் மாற்ற போதும். இன்னைக்கு கத்த சொல்ல நீயே பிளந்துரு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை இது என் குடும்பத்தை விட்டு விலகி போ, இயேசுவின் நாமத்தை பிள்ளையை விட்டு விலகி போ, இந்த பலவீனமே மாறி போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷத்துல உன் குடும்பமே கானானை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு முன்னாக நிற்கிற செங்கடல் உன் குடும்பத்தை முன்னேற விடல, இஸ்ரவேல் ஜனங்களை முன்னேற விடல, இஸ்ரவேல் சபையை முன்னேற விடல. என்னது அதுக்கு காரணம்? செங்கடல். நீதான் மோசே. இன்றைக்கு அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீ மோசே. உன் குடும்பத்தை முன்னேற விடாமல், இஸ்ரவேல் ஜனங்களை முன்னேற விடாமல் உனக்கு முன்னாக இருக்கிற தடைகளை இன்னைக்கு பிளந்து விடு. கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். இந்த காலையில கத்த உன் குடும்பம் வெற்றியின் பாதையில் நடந்து போகும், ஆசீர்வாதத்தின் பாதையில் நடந்து போகும். அதை தடை செய்கிற ஒரு செங்கடலை பார்க்கிறேன். இந்த காலை வேளையிலே நீதான் மோசே, பிளந்து விடு. உன் ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு நேராக, உன் ஆசீர்வாதங்கள் அடுத்த கட்டத்துக்கு நேராக போக முடியாமல் தடை செய்கிறத ஆண்டவரிடத்தில் முறையிடாத கர்த்தர் சொல்கிறார், இந்த காலை வேளையிலே உனக்கு கிருபை தந்திருக்கிறேன், நீ பிளந்து விடு. ஆமென். பிளந்து விடு. பல ஆண்டுகளாய் பல குடும்பங்கள் அப்படியே நிக்குது, செங்கடல் பக்கத்துல நிக்குது. யானா நீ மோசே ஆகல, நீ மோசே ஆகல. கர்த்தர் நீ மோசே ஆகு. யார் மோசே? சொல்லுங்க. நான் மோசே. சொல்லுங்க. நான் தான் மோசே. ஆமென். இந்த அதிகாலை ஜெபத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து வந்திருக்கிற நீ தான் மோசே. கர்த்தரை பார்த்து சொல்ல, உன் குடும்பம் ஏன் நிக்கிறது? ஏன் ஆசீர்வாதம் இல்ல? ஏன் நன்மை இல்ல? பல ஆண்டுகளாய் நிக்குது. இந்த கஷ்டம் என்னைக்கு மாறும்? இந்த துக்கம் என்னைக்கு மாறும்? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு மாறும். இன்றைக்கு நீ பிளந்து விடு. அல்லேலூயா. மோசே நீ பிளந்து விடு. இஸ்ரவேல் ஜனம் நடக்கட்டு, உன் பிள்ளைகள் நடக்கட்டு, உன் புருஷன் நடக்கட்டு, கானானுக்கு நடக்கட்டு. அவர்களால் முடியாது, உன்னால் முடியும். அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், நீ முறுமுறுக்காதே. உன் புருஷனுக்கு அந்த பலன் இல்ல, உன் பிள்ளைகளுக்கு அந்த பலன் இல்ல, ஆனால் உனக்கு இருக்கிறது. ஏன்னா நீ செபிக்கிறவள், ஏன்னா நீ அபிஷேகம் உடையவள். ஆகையால நீ முன்னேறு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். நாளைக்கு நான் இதை கண்டினியூ பண்றேன். நீ முன்னேறு. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. இன்றைக்கு எல்லாம் சொல்லுங்க, என்னை அபிஷேகத்தால் நிரப்பு ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை அபிஷேகத்தால் நிரப்பும். நான் மோசே. தலையில கை வச்சு சொல்லுங்க, நான் மோசே. நான் தான் மோசே ஆண்டவரே. செங்கடலை பிளக்கிற நான் தான் மோசே. என் குடும்பத்துக்கு நான் தான் மோசே. என் ஊருக்கு நான் தான் மோசே. என்னை பின்னிட்டு இழுக்கிற பார்வோனுடைய ஆவிகள் முன்னாக நிற்கிற ஆமென் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். என் ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எல்லா சத்துடைய வல்லமைகள் விலகட்டும். சொல்லுங்க, எல்லாம் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். இன்னைக்கு பிளந்து விடு. என் குடும்பம் இன்னை வீட்டுக்கு போனவன நீங்க ஜெபிக்கணும். இந்த ஆராதனை முடிஞ்ச ஜெபிக்கணும். என்னை தடை செய்கிறார், என் குடும்பத்தில் தடை செய்கிறார், ஆசீர்வாதங்களை தடை செய்கிறார், ஜெபிக்க விடாத தடை செய்கிறார். எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை விலகட்டே, இயேசு நாமத்தை விலகட்டே. நான் மோசே, நான் இன்றைக்கு செங்கடலை பிளக்க போகிறேன். என் பிள்ளைகள் நடக்கட்டும், என் புருஷன் நடக்கட்டும், என் குடும்பம் நடக்கட்டும். ஆமென். நடக்கட்டும். சொல்லுங்க, நடக்கட்டும். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, நடக்கட்டும், நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல நடக்கட்டும். இன்றைக்கு முன்னேறி செல்லட்டும். சொல்லுங்க, இன்றைக்கு முன்னேறி செல்லுங்க. தடைகளை கர்த்தர் மாற்றுகிறார், தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் பலவீனத்தை மாற்றுகிறார். இந்த அதிகாரி வேலை சொல்லுங்க, நான் மோசே,
இந்த வேளையில சொல்லுங்க, என் குடும்பத்துல, நான் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க திரும்ப, என் குடும்பத்துல கிரியை செய்கிற பொல்லாத பிசாசை உன்னை நான் துரத்துகிறேன். சொல்லுங்க, நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நான் துரத்துகிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல நான் துரத்துகிறேன். என் புருஷனை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு, என் வீட்டை விட்டு வெளியேறு, என் வீட்டை விட்டு வெளியேறு, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. என் ஆசீர்வாதங்களை கெடுக்கிற, என் நன்மைகளை கெடுக்கிற பொல்லாத பிசாசை வெளியேறு, இன்னைக்கு வெளியேறு இயேசுவின் நாமத்தில். உன்னை துரத்துகிறேன், உன்னை துரத்துகிறேன், உன்னை துரத்துகிறேன். ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். இன்றைக்கு மறந்துடாதீங்க, உங்க வீட்டுல போனோன்னு இந்த ஜெபம் முடிச்சோன்னா ஒரு ஜெபம் பண்ணி பிசாசை துரத்தும் போது பலமாய் கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். சும்மா அதுட்ட போய் ப்ளீஸ் பண்ணிட்டு நிக்காதீங்க, போறியா போறியா போறியா. ஒரு சண்டை போடுறது மாதிரி இயேசுவின் நாமத்துல நீங்கள் சண்டை போட வேண்டிய ஒரே ஆளு பிசாசு மட்டும்தான். வேற யார் இடத்துலயும் சண்டை போடக்கூடாது. புருஷன்ட்ட பிள்ளைகிட்ட கத்தக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆனா பிசாச நீங்க சும்மா விடக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பிசாசின் தந்திரங்களை உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பல ஆண்டுகளாய் சில செங்கடல் உனக்கு முன்ன நின்று கொண்டிருக்குது. ஆண்டவரே திரையும், ஆண்டவரே திரையும் சொல்றீங்க. உன் பிள்ளைகளுடைய கஷ்டம் என்னை கத்த சொல்லுகிறார், கடிந்துகொள், என் பிள்ளைக்குள்ள இந்த பொல்லாத பிசாசை வெளியேறு. எப்ப எல்லாம் உனக்கு தோணுதோ அப்ப எல்லாம் கடிந்துகொள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே